Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுராஜபுரம் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் கஞ்சம்பட்டி ஓடை சாலை பாலம் சேதமடைந்த நிலையில் அவ்வழியே தேர்வுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளை அப்பகுதியினர் கைத்தாங்கலாகவும் தூக்கி சென்றும் பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சேதுராஜபுரம் ஊர்லேருந்து நாங்கள் வரோம். நாங்கள் வந்து உச்சநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து படிக்கிறோம். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வந்து 30 பேருக்கு மேலே வந்து படிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த காட்டாற்று வெள்ளம் வந்து எங்களை வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமையும் எக்ஸாம் வந்து எழுத முடியாமையும் நாங்கள் 11th படிக்கும் போதெல்லாம் அரையாண்டு தேர்வு வந்து எழுதலை. அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மேம்பாலம் போட்டு கொடுத்தா நாங்கள் வந்து நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம்னு நம்புகிறோம். எப்படி கடந்து போய்கிட்டீங்க பள்ளிக்கூடம்? ஒவ்வொரு ஆளும் வந்து எங்கள் ஊர் ஆளுங்க வந்து ஒவ்வொரு ஆளாக கடத்தி கொண்டு போய் இந்த அக்கறையில் விட்டு ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சேதுராஜபுரம் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் கஞ்சம்பட்டி ஓடை சாலை பாலம் சேதமடைந்த நிலையில் அவ்வழியே தேர்வுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளை அப்பகுதியினர் கைத்தாங்கலாகவும் தூக்கி சென்றும் பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். ராமமூர்த்தி, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சேதுராஜபுரம் கிராமத்தில் கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சேதமடைந்தது சாலைப்பாலம் மற்றும் சாலை. தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் சேதமடைந்த தரப்பாட்ட கடல் செல்லும் அவலநிலை. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் காவிரிகுடி அருகே உள்ள சேதுராஜபுரம் உத்திமத்த கிராமத்துக்கு இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக காற்றழுத்த வெள்ளம் ஏற்பட்டு கஞ்சம்பட்டி ஓடையில் 4 நாளாகவே வெள்ள நீர் வடியாத நிலையில் தற்போது சேதுராஜபுரம் கிராமத்தில் இருந்து உச்சினத்தம் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு பயிலும் மாணவ மாணவியர் தற்போது அரையாட்டு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்களின் நலன் கருதி சேதுராஜபுரம் கிராம இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து மாணவ மாணவிகளை நலன் கருதி வெள்ளத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்ட சாலையை சீரமைக்கப்பட்டு மாணவர்களை கைத்தாங்களாக தூக்கி சென்று பள்ளிக்கு அனுப்பி வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பேரளவில் மட்டுமே இந்த கிராமங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய சொல்கிறார். ஆனால் தங்களது கிராமத்தில் சேதுராஜபுரம் உச்சிநத்தம் உள்ளிட்ட வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு இதுவரை வந்து ஆட்சியரும் அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.